நாங்க காங்கிரஸ் என்ன சொல்லுச்சோ அத மட்டும் தான் செய்வோம். காங்கிரஸ் எப்படி நடந்துக்குதோ அத பார்த்து தான் நாங்க நடந்துக்குவோம். காங்கிரஸை மீறி எங்கனால செயல்படவே முடியாது. காங்கிரஸ் சொல்வதை செய்வதற்கு தான் நாங்க ஆட்சி பொறுப்பிற்கே வந்திருக்கோம். அப்படின்ற ரேஞ்சுக்கு காங்கிரஸ் 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 இவங்க சொல்றா தான் நான் செய்வேன் என்ற பயத்தை பிஜேபி மீண்டும் மீண்டும் காட்டிக்கொண்டே இருக்கிறது. இப்போ நமக்கு 2 சந்தேகங்கள் வருது. என்ன சந்தேகம்னா, காங்கிரசினுடைய நோக்கத்தையோ அல்லது கொள்கையையோ நிறைவேற்ற தான் பிஜேபி ஆட்சிக்கு வந்ததா 1. 2வது, காங்கிரஸ் சொன்னதை தவிர மீறி செய்வதற்கு ஏன் பிஜேபி பயப்படுகிறது? காங்கிரஸை பார்த்து அப்படி என்ன பிஜேபிக்கு பயம்? இதை பற்றி தான் இன்றைக்கு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க இருக்கோம். எதையெல்லாம் பார்த்து பிஜேபி பயந்து கொண்டிருக்கிறது, ஏன் இந்த செய்தியில் காங்கிரஸை பின்பற்றுவோம் அப்படின்னு பிஜேபி உறுதியாக சொல்லுகிறது என்பதை வீடியோக்குள்ளே தெளிவாக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டிவார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் வணக்கம். காங்கிரஸ் சொல்லுவதை தான் பிஜேபி செய்யுதா அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரலாம். எனக்கும் அந்த டவுட் வந்தது. ஏன் வந்தது அப்படின்னா, நேற்றைக்கு நாடாளுமன்றத்தில் பேசிய பிஜேபியினுடைய ஒன்றிய அமைச்சராக இருக்கட்டும், அல்லது சின்ன விவாதங்களில் வரக்கூடிய பிஜேபி உறுப்பினர்களாக இருக்கட்டும், அல்லது தலைமை பொறுப்பில் இருந்து விவாதத்துக்கு வரக்கூடிய பிஜேபியாக இருக்கட்டும், தமிழ்நாடு பிஜேபியினுடைய தலைவராக இருக்கட்டும், ஏன் பிரதமராகவே இருக்கட்டும், பிஜேபியில் இருக்கக்கூடிய கடைசி நிலை தொண்டர் தொடங்கி பிரதமர் வரை ஒரே டயலாக் தான், இதை கொண்டு வந்தது காங்கிரஸ், இதை கொண்டு வந்தது காங்கிரஸ் அப்படின்னு. எதெல்லாம் அப்படின்னா, முக்கியமான ஒரு 2 விஷயம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், எமர்ஜென்சி காலகட்டத்தின் போது இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் தான் மாநில பட்டியலில் இருந்த கல்வியை ஒத்திசைவு பட்டியலுக்கு கொண்டு போனாங்க. முதல்ல இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்களுக்கு இந்திய அரசமைப்பு சட்டத்தில் 3 பட்டியல் இருக்கு, 3 லிஸ்ட்: ஸ்டேட் லிஸ்ட், யூனியன் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட். மாநில பட்டியல், ஒன்றிய பட்டியல், அதற்கு அடுத்தபடியாக ஒத்திசைவு பட்டியல். இப்போ இந்த மாநில பட்டியல் அப்படின்ற ஸ்டேட் லிஸ்ட்டில் ஒரு மாநில அரசிற்கு எதையெல்லாம் பற்றி முடிவெடுப்பதற்கு அதிகாரம் இருக்கிறது, எதன் மீது எல்லாம் ஒரு மாநில அரசு சட்டம் இயற்றலாம் அப்படின்ற செய்திகள், அதனுடைய என்ட்ரி எல்லாம் இருக்கும். இப்போ குறிப்பாக சொல்லணும்னா, நம்ம நீட் பிரச்சனைக்கு சொல்கிறோம் இல்லையா, பொது சுகாதாரம் மாநில பட்டியலில் இருக்குது, மருத்துவமனைகள் மாநில பட்டியலில் இருக்குது, யூனிவர்சிட்டின்னு சொல்லக்கூடிய பல்கலைக்கழகங்கள் மாநில பட்டியலில் இருக்குது. அதே மாதிரி யூனியன் லிஸ்ட், ஒன்றிய அரசு எதன் மீது முடிவெடுக்க முடியும், ஒன்றிய அரசினுடைய கட்டுப்பாட்டின் கீழ் எதெல்லாம் வருகிறது, இதெல்லாம் ஒன்றிய பட்டியல். 3வதாக இருக்கக்கூடிய ஒத்திசைவு பட்டியல் அப்படின்றது மாநிலமும் ஒன்றிய அரசும் சேர்ந்து ஒத்திசைவோடு முடிவெடுக்கணும். எல்லாருமே அதை பொதுப்பட்டியல்னு சொன்னாங்க தமிழில், காமன் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி. அப்போ தான் திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் ஆசிரியர் ஐயா வீரமணி அவர்கள் சொன்னார், அது பொதுப்பட்டியல் அப்படின்னா அது காமன்ற அர்த்தமாயிடும், இது பொது அல்ல, கன்கரண்ட், 2 பேரும் சேர்ந்து ஒத்திசைவோடு ஒரு முடிவெடுக்கணும், அதுக்கு பேர் தான் கன்கரண்ட் லிஸ்ட். ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஒருவேளை அந்த மாநில பட்டியலுக்கும் ஒன்றிய பட்டியல்களுக்கும் இடையில் ஒரு விஷயத்தை விவாதிக்கணும் அப்படின்னா அது இந்த கன்கரண்ட் லிஸ்ட்டில் வரும். அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, கல்வி அப்படின்றது ஒரு மாநிலத்தினுடைய கல்வியை நிர்ணயிக்க வேண்டியது, தீர்மானிக்க வேண்டியது ஸ்டேட் லிஸ்ட்டில் இருக்குது. அதை எமர்ஜென்சி பீரியடில் மிசாவை காரணமாக காட்டி மாநில பட்டியலில் இருக்கிறத ஒத்திசைவு பட்டியலுக்கு கொண்டு போயிட்டாங்க. இது ஒரு பக்கம். இப்போ நம்ம என்ன கேட்குறோன்னா, ஒவ்வொரு மாநிலமும் அதனுடைய மக்களுக்கு எப்படிப்பட்ட கல்வியை கொடுக்க வேண்டும், அது எந்த அளவிற்கு அந்த மாநிலத்திற்கு பயன்பட வேண்டும் அப்படின்றத தீர்மானிக்கக்கூடிய இடத்தில் அந்த மாநில அரசு தான் இருக்கணும். எனவே மாநில பட்டியலுக்கே மீண்டும் அந்த கல்வியை கொண்டு வாங்க அப்படின்னு பிஜேபி கிட்ட கேட்குறோம். கடந்த 10 வருடமாக அவர்கள் தான் ஆட்சியில் இருந்தாங்க. இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கொண்டு போனது யாரு? காங்கிரஸ். கொண்டு போனது யாரு? இந்திரா காந்தி அம்மையார். நாங்கள் ஏன் செய்யணும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நமக்கு என்ன கேள்வி வருதுன்னா, ஒரு இந்திரா காந்தி அவர்கள் கொண்டு போனதை ஒரு காங்கிரஸ்காரவங்க இல்லை நாங்கள் தான் கொண்டு வந்தோம், அதனால் திரும்ப நாங்கள் ஒத்திசைவு பட்டியலிருந்து மாநில பட்டியலுக்கு கொண்டு வர முடியாதுன்னு சொன்னால் அதுவுமே தவறு, குற்றம், எல்லாமே சரி. ஆனால் அவர்களுடைய வசதிப்படியோ அல்லது அவர்களுடைய நியாயத்தின்படியோ குறைந்தபட்ச நியாயம் இருக்கும். ஆனால் நீங்கள் பிஜேபி காங்கிரஸை முதல் எதிர்க்கட்சியாக பார்க்குறீங்க. காங்கிரஸ் கொள்கையோடு நாங்கள் முரண்படுறோன்னு சொல்கிறீங்க. காங்கிரஸை எதிர்க்கக்கூடிய மிகப்பெரிய வல்லமை எனக்கு தான் இருக்குன்னு மோடி சொல்கிறாரு. இவ்வளோ பெரிய 100 ஆண்டு காலம் கொண்டாடக்கூடிய நீங்கள் ஒன்றுமே இல்லாமல் போயிடுவீங்க, காங்கிரஸ் என்ற கட்சியவே காலி பண்ணிடுவோன்ற அளவிற்கு பேசக்கூடிய நீங்கள் ஏன் காங்கிரஸ் செய்த அந்த காரியத்தின் மீது கை வைப்பதற்கு இவ்வளவு அச்சப்படுகிறீர்கள்? உங்களுக்கு எது அதை தடுக்குது? காங்கிரஸின் மீது பயமா? 1. 2வது, நீட்டை பற்றி நேற்றைக்கு நாடாளுமன்றத்தில் மிகப்பெரிய ஒரு விவாதம் நடக்கிறது. அதில் 3 பேர் பேசியது ரொம்ப முக்கியமானது. குறிப்பாக
தமிழ்நாட்டினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கலாநிதி வீராசாமி அவர்கள் ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்பினார். நீட்டை பற்றி அவர் நிறைய பேசினார். ஆனால் என்ன கேட்டாருன்னா, நாடே கொந்தளிக்கக்கூடிய, நாடு தழுவிய விவாத பொருளாகி இருக்கக்கூடிய இந்த நீட் பிரச்சனையை பற்றி ஒரு விவாதம் நாடாளுமன்றத்தில் நடக்குதுன்னா ஒரு பிரதமர் வர வேண்டாமா? இது என்ன சாதாரண பிரச்சனையா என்ற கேள்வியை கேட்டார். இது நீங்கள் அப்படியே ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா, மணிப்பூர் அப்படின்ற பத்தி எரிஞ்சுக்கிட்டு 2 பெண்களை நிர்வாணப்படுத்தி, 2 பெண்கள் அல்ல, அங்கே அவ்வளவு கோரமான கொடூரமான சம்பவங்கள் நடந்தது. மீடியாவில் வெளியே வந்தது அந்த 2 சம்பவம் தான். அதை எல்லாத்தையும் பேசுகிறப்ப கூட மோடி பிரதமர் அவர்கள் நாடாளுமன்றத்துக்கு வர தயாராக இல்லை. நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து ஒரு பிரதமரை நாடாளுமன்றத்துக்கு கூப்பிட்டுட்டு வந்தோம். திரும்ப இந்த நீட் என்ற ஒரு பிரச்சனையை மாணவர்கள் போராடுறாங்க, பெற்றோர்கள் போராடுறாங்க, வட இந்திய மாநிலங்களில் நாள்தோறும் போராட்டம் நடக்குது, கண்டுக்கவே இல்லை. 2வது யார் பேசுனது முக்கியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, துணிச்சலாக அகிலேஷ் யாதவ் அவர்கள் சொன்னார், எதை கேட்டாலும் முன்னாடி நடந்ததை பற்றி தான் பேசுகிறீங்களே தவிர இந்த பிரச்சனைக்குள்ளே வரமாட்டீங்க. 3வதாக திரு ராகுல் காந்தி அவர்கள் நெத்தில் அடித்த மாதிரி சொன்னார், ஒன்றிய அமைச்சர் எல்லாம் பேசுனீங்க, எல்லாரையும் திட்டிட்டீங்க, உங்களை மட்டும் நீங்கள் எதுவும் சொல்லிக்கல. த மினிஸ்டர் ஹாஸ் பிளேம்டு எவ்ரிவன் எக்ஸப்ட் ஹிம்செல்ஃப். அவரை தவிர எல்லாரையும் குறை சொல்லிட்டே நீ எப்போ பாயிண்ட்டுக்கு வருவ என்ற கேள்வி தான் அது. இப்போ நம்மளும் அந்த கேள்வியை தான் முன்வைக்கிறோம். ஏற்கனவே எல்லாரும் நீட்டை பற்றி, நாடாளுமன்றத்தை பற்றி பேசிட்டாங்க. ஆனால் நம்ம கேட்கக்கூடிய கேள்வியே வேற. என்ன கேள்வி அப்படின்னா, 2010 காங்கிரஸ் நீட்டை கொண்டு வந்தது, அதற்கு பிறகு நீங்கள் தான் கொண்டு வந்தீங்க, நாங்கள் அந்த எக்ஸாமை தான் நடத்தணும்னு சொல்கிறாங்கல்ல. இப்போ கொஞ்சம் பகுத்தறிவோடு இருக்கக்கூடியவங்க லாஜிக்காக ஒரு கேள்வியை யோசிக்கணும். நீட் 2010 கொண்டு வரப்பட்டாலும் 2017 வரை தமிழ்நாட்டில் நீட் தேர்வு நடந்துச்சா? தமிழ்நாட்டில் நீட் தேர்வை எத்தனை பேர் எழுதினார்கள் அதற்கு முன்பாக? இல்லையே. அப்போ அது என்ன சொல்ல வராங்கன்னா, காங்கிரஸ் எல்லா மாநிலங்களும் இதை கட்டாயம் எழுத வேண்டும் என்ற கட்டாய திணிப்புக்குள்ளே அதை கொண்டு வரலை. அதற்கு அடுத்தபடி சொல்லணும்னா, 2013லேயே இந்த நீட் அப்படின்ற எக்ஸாமாக இருக்கட்டும், அல்லது மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா கொண்டு வந்ததாக இருக்கட்டும், எல்லாமே உச்சநீதிமன்றத்தால் ஸ்ட்ரக் டவுன் பண்ணப்படுது. அதற்கு பிறகு 2014 தான் ஏற்கனவே இருந்த ஒரு மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா அப்படின்றது அதனுடைய சட்டங்களின்படி இது தேவையில்லை என்ற அர்த்தம் வருகிறப்ப தான் இதே பிஜேபி 92வது நிலைக்குழு அறிக்கையில் இவங்களும் பங்கு பெறுறாங்க. அதற்கு பிறகு இவர்கள் கொண்டு வந்த எல்லா முடிவின் பெயர்லையும் தனியாக சட்டத்திலே 10D அப்படின்றத இணைச்சு அதன் மூலமாக நீட்டை கொண்டு வந்தது பிஜேபி. இப்போ நீட்டு அப்படின்றது முறைப்படி இல்லை எல்லா மாநிலங்களும் கட்டாயமாக எழுதணுன்ற திணிப்பை கொண்டு வந்தது பிஜேபி. தமிழ்நாட்டுக்குள் நீட்டை கொண்டு வந்தது பிஜேபி. ஆனாலும் இல்லை நான் கொண்டு வரல, காங்கிரஸ் கொண்டு வராங்கன்றாங்க. அது பொய்யாக இருந்தாலும் அதில் நமக்கு ஒரு நியாயமான கேள்வி வருது. என்னன்னா, சரி காங்கிரஸ் கொண்டு வந்ததுன்னே வச்சுப்போம். 2010, 2017, 2017 பிஜேபி மோடி தான் ஆட்சியில் இருக்கார். மோடியின் ஆட்சியை மீறி ஒரு தேர்வை கொண்டு வரக்கூடிய சக்தியும் வாய்ப்பும் காங்கிரஸுக்கு இருக்குன்னு சொன்னால் பிஜேபியை விட காங்கிரஸ் வலிமை பொருந்தியது அப்படின்றத மோடி ஒத்துக்கிறாரா? பிஜேபி ஒத்துக்குதா? அப்போ இதை காங்கிரஸ் கொண்டு வந்துட்டாங்க, அதனாலேயே நாங்கள் இதில் கை வைக்க மாட்டோம் என்ற பயத்தில் தான் மாநில பட்டியலை பற்றி பேசினா கொந்தளிக்கிறீங்களா? நீட்டை பற்றி பேசினாலே காங்கிரஸ்னு கத்துறீங்களா? இப்போ நியாயமான ஒரு குடிமகளாக உங்கள் எல்லாருடைய சார்பாகவும் ஒரே ஒரு கேள்வியை மட்டும்தான் நம்ம முன்வைக்கிறோம். நீட்டோ அல்லது கல்வியோ இல்லை எதுவாக இருக்கட்டும், காங்கிரஸ் கொண்டு வந்துட்டதுனாலேயே அதன் மீது நான் கை வைக்க மாட்டேன் என்று பயப்படக்கூடிய ஒரு பிரதமரை நாம் பெற்றிருக்கிறோமா? அப்போ அது நியாயமான கோரிக்கையாக இருந்தாலும் கூட காங்கிரஸின் மீது பயத்தின் காரணமாக காங்கிரஸ் சொல்கிறது தான் செய்வேன் மோடி சொல்கிறாரா? அப்படி ஒருவேளை சொன்னால் அதே எமர்ஜென்சியில் தான் செக்யூலரிசம் என்று சொல்லக்கூடிய மதச்சார்பற்ற தன்மையும் சோசலிசம்னு சொல்லக்கூடிய 2 வார்த்தைகளும் பிரியாம்பிளில் இணைக்கப்பட்டது. அந்த செக்யூலரிசத்தின் படி தான் நீங்கள் நடந்துக்கிறீங்களா? மதச்சார்பற்ற நாடாக தான் இந்தியா இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லையே. அப்போ இது அனைத்தையும் யோசித்து எதற்கெடுத்தாலும் காங்கிரஸின் மீது பழி சுமத்தக்கூடிய பிஜேபியை, மோடியை உரிய நேரத்தில் கேள்வி கேட்டு, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட்டை நிச்சயமாக தேவையில்லாத மாநிலங்களுக்கு ரத்து செய்வோம் என்று சொன்ன ராகுல் காந்தி போன்ற தலைவர்களுடைய குரலை நாம் வலுப்படுத்த வேண்டும். இந்த முறை விட்டால் நம்மால் தப்பிக்க முடியாது. எனவே நீட்டை எதிர்த்து அனைவரும் குரல் எழுப்புவோம். நன்றி. தொடர்ந்து சமூக அரசியல் நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள டிஆர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.